Hello friends, welcome to Indian Job Summil. Indian Army NCC Special Entry Short Service Commission Unmarried Male and Female ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் நண்பா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது மூலிமா உங்கள் ரெஸ்யூம்ஸ் பல ஐடி கம்பெனிஸ்க்கு ஷேர் ஆகும். அது மூலிமா நீங்கள் ஈஸியாக ஒரு ஐடி ஜாப் எடுக்க முடியும். அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆமாம், கீக் ஃபார் கீக்ஸ்லேருந்து ஜாபதான் ஹைரிங் சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைரிங் சேலஞ்ச் எவ்ரி மந்த் 21st கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி மந்த் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மந்த் 21st கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. ஸோ இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, ஃப்ரெஷராக இருக்கிறவங்க, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இந்த ஜாபேதான் ஹைரிங் சேலஞ்ச் 21 ஜூலை, இந்த மந்த் 21 ஜூலை கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எவ்ரி மந்த்தும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேளை இந்த மந்த் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்தும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 150 மினிட்ஸ் டியூரேஷன், அதாவது 8 o'clockலேருந்து 10:30, 8 PM-லேருந்து 10:30 PM வரையும் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 2.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுறது மூலிமா உங்கள் ரெஸ்யூம்ஸ் பல ஐடி கம்பெனிஸ்க்கு ஷேர் ஆகும். அது மூலிமா ஈஸியாக நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆக முடியும். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு சீரீஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, சரிங்க பாருங்கள், கோடிங் ப்ரோக்ராம்லேருந்து 100 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் வரும். ப்ரோக்ராமிங் லாஜிக்லேருந்து 25 மார்க்ஸ்க்கு, லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து 25, ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 25 மார்க்ஸ்க்கு கொஷின் வரும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கும் இருக்குது. ஸோ பெனால்ட்டி 5% ரெடியூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 5% பெனால்ட்டி ஆல்சோ இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ரெஸ்யூம்ஸ் பல கம்பெனிஸ்களுக்கு ஷேர் ஆகிருக்கு. அது மூலிமா ஈஸியாக அவங்க ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களே இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நல்ல ஸ்கோர் எடுங்க. அது மூலிமா உங்கள் ரெஸ்யூம்ஸ் பல ஐடி கம்பெனிஸ்க்கு ஷேர் ஆகும். ஸோ நீங்களும் ஒரு ஐடி ஜாப் எடுத்துடலாம். ஸோ இப்போவே கீழே கொடுத்துருக்க லிங்கை டச் பண்ணி இந்த கான்டெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த கான்டெஸ்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி நல்ல மார்க் செக்யூர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம். ஜாபத்தான் என்ன எலிஜிபிலிட்டி ப்ரோ அப்படின்னா, ஏன் சொல்லிட்டு பாருங்கள், 19லேருந்து 25 ஏஜ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது ஜனவரி 1, 2025, ஜனவரி 1, 2025 இந்த டேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19லேருந்து 25 ஏஜ்குள்ளே இருக்கணும். 2 Jan 2000லேருந்து 1 Jan 2006 பிறந்தவங்களாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் பிறந்திருக்கேன், எனக்கு 26 ஏஜ் ஆகுது ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணுங்களா? ஒரு வேளை நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சரி ப்ரோ, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடித்து 50% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் கண்டிப்பாக 50% இருக்கணும். 49.9% இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரவுண்டாக 50% இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு டிகிரி முடித்து 50% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் உங்கள் ப்ரீவியஸ் செம்மில் கண்டிப்பாக 50% இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, என்சிசி எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சீனியர் டிவிஷன் ஆஃப் என்சிசியில் மினிமம் 2 இல்லை 3 இயர்ஸ் நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கணும், ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது போக சி சர்டிஃபிகேட்டில் மினிமம் பி கிரேட் எடுத்துருக்கணும், அப்டெயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி இதுதான். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. 1 April 2025 அப்புறம் உங்கள் எக்ஸாம்ஸ் ஷெடியூல் பண்ணுறாங்க. அந்த டேட்க்கு அப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இந்த டேட்க்கு முன்னாடியே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த டேட்க்கு அப்புறம் உங்கள் எக்ஸாம்ஸ் ஷெடியூல் பண்ணுறாங்க, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி பேக்லாக் அரியர் இருந்தால் கண்டிப்பாக எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அரியர் இருக்கக்கூடாது. அரியர் இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 1 April 2025 இதுக்குள்ளே உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரைனிங் அப்போ. சரிங்களா? நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா
1 April 2025 நீங்கள் ப்ரீவியஸ் செமஸ்டரில் படித்து பாஸ் பண்ணதுக்கு ப்ரூஃபாக எல்லா ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் வந்து செமஸ்டர் மார்க் ஷீட்டும் வந்து நீங்கள் ட்ரைனிங்கில் ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஷன் பார்த்துட்டோம். சரி ப்ரோ, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா இசி மெனில் ஒரு 70 வேக்கண்ட்டு, அதில் 63 வந்து ஜென்ரலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 7 வேக்கண்ட் வந்து வாட்ஸ் ஆஃப் பேட்டிலுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்சிசி உமனில் பாருங்கள், மொத்தம் 6 வேக்கண்ட்டு, அதில் 5 வேக்கண்ட் வந்து ஜென்ரல், ரிமைனிங் 1 வேக்கண்ட் வந்து வாட்ஸ் ஆஃப் பேட்டிலுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி ப்ரோ, இது என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா அதிகபட்சம் இந்திய இராணுவத்தில் 14 ஆண்டுகள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் பிசி பர்மனன்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனில் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஏன் அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா பர்மனன்ட் கமிஷனில் உங்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை தருவாங்க. ஸோ பர்மனன்ட் கமிஷனில் ஈஸியாக செலக்ட் ஆகலாம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்தியன் ஆர்மியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன சேலரியோ என்ன அலவன்ஸோ அது எல்லாமே இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் உங்களுக்கு தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அருமையான வாய்ப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. அந்த என்சிசி எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஓடிஏ சென்னையில் 49 வீக்ஸ் 49 வாரத்துக்கு ஓடிஏ சென்னை ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் 49 வாரத்துக்கு ட்ரைனிங் இருக்கும். அதை ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங்கில் எக்காரணத்து கொண்டும் மேரேஜ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அந்த ப்ரீ கமிஷன் ட்ரைனிங்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அவார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரைனிங் செலவு எல்லாமே கவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு மணியும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ட்ரைனிங் செலவு என்டையர் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான், அவங்களே வந்து பார்த்துக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா, அதாவது அந்த போஸ்டிங் நேமு அதுக்கான சேலரி காமிச்சிருப்பாங்க, அதையே வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இந்தியன் ஆர்மி அலவன்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அதர் அலவன்ஸில் டிஏ, பேரா, டெக்னிக்கல் அலவன்ஸ் இருக்குது. அடுத்து யூனிஃபார்மு, ஹாஸ்டல் சப்சிடி, சில்ட்ரன் எஜுகேஷனு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் இருக்கும். சரிங்களா? சரி ப்ரோ, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் ஆஃபீஸர் என்ட்ரி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதில் போய்ட்டு அப்ளிகேஷன் லாகினில் போய்ட்டு கிளிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக உங்கள் டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1 by 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு, அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் தான். இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன், டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, யாருடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கும், யார் வந்து அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்க அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து அவங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அலகாபாத்தில், போபாலில், பெங்களூரில், ஜலந்தரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் இந்த 4 இடங்களில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். அதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஸ்டேஜ் 1 இருக்கும், ஸ்டேஜ் 2 இருக்கும். ஸ்டேஜ் 1ல் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 போக முடியும். ஒருவேளை நீங்கள் ஸ்டேஜ் 1லேயே வந்து ஃபெயில் ஆயிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆயிடலாம் அந்த சேம் டேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ மொத்தம் 5 நாள் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 டேஸ்க்கு தேவையான எசென்ஷியல்ஸ், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஃபுட்டு அது எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்க எதுவும் அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. ட்ரைனிங்கில் மட்டும்தான் அவங்க பார்த்துப்பாங்க. மற்றபடி இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண வரீங்க இல்லையா, ஸோ அந்த தங்குறதுக்கு ரூமாக இருக்கட்டும், ஃபுட்டு, இந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்க அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் இருக்கும். ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா?
சரி ப்ரோ, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. 11th ஜூலை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 9th ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.